உனக்காக, சூரிய வம்சம் போன்ற எண்ணற்ற பொன்னான திரைப்படங்கள் மூலம் குடும்ப ரசிகர்களின் இதயங்களில் நிரந்தர இடம்பெற்ற இயக்குனர் திரு விக்ரமன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம நண்பர் பிடி செல்வகுமார் எனக்கு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே தெரியும். முதல்ல ஒரு பத்திரிகையாளராக சினிமா உலகத்துக்கு அப்புறம் பிஆர்ஓ ஆகி, அப்புறம் நடிகராகி, அப்புறம் திரைப்பட தயாரிப்பாளராகி, விநியோகஸ்தராகி, அவர் பல அவதாரங்கள் எடுத்திருக்காரு. நாட்டாமை படத்தில் அவர் நடிச்சிருக்கிறாரு. அது நாட்டாமை படத்தில் நடித்ததால் என்னவோ தெரியல, அவரே ஒரு நாட்டாமை ஆகி கிட்டத்தட்ட ஒரு 100 படங்களுக்கு மேலே பஞ்சாயத்து பண்ணி அந்த படம் ரிலீஸுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப கலப்பை மக்கள் இயக்கம்ன்றது நிச்சயம். நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்பு கூட இதே இடத்துல ஒரு விழாவுக்கு வந்தேன். இன்றைக்கி முதல்ல இந்த ஃபில்மெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப மிரட்சியாக இருக்குது. இது ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய சாதனையே அல்ல, அது ரொம்ப பிரமாதமாக அவர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கே என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் புலி படம் தயாரித்தார். அவர் தயாரித்த படம் மட்டும் புலி இல்லை, அவரே ஒரு புலி தான். அவர் அவர் இன்னொரு பெரிய ராசி என்ன அப்படின்னா, அவர் யார் கூட, அவர் தளபதி கூட தான் எப்போதுமே இருக்கிறார். முதல்ல ஒரு கலை உலக தளபதி கூட இருந்தார், இப்போ அரசியலில் தளபதி கூட இருக்கிறாரு. நிச்சயமாக அவர் வாகை சூடுவார். எப்படி சினிமாவில் ஜெயித்தாரோ, மக்கள் பணியில் ஜெயித்தாரோ, அது மாதிரி அரசியலையும் ஜெயிப்பார், ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவார். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா. கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா நம்ம எல்லாருமே கொஞ்சம் வியந்து தான் பார்ப்போம். விண்ணுயர பல கட்டிடங்களை கட்டிய கிங் மேக்கர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதனுடைய நிறுவனர் திரு ராஜசேகர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். வணக்கம். சாதிக்க வேண்டும், சரித்திரம் படைக்க வேண்டும், இந்த சமுதாயத்தில் உயர்ந்து நிற்க வேண்டும், இதெல்லாம் சாதிச்சுட்டு இங்கே உட்காந்துருக்க இந்த அண்ணன் பிடி செல்வகுமாரில் முதல்ல மனசார வாழ்த்துறேன். நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வணக்கம் சொன்னால் பக்கத்து வீட்டிலேருந்து சொல்ல மாட்டாங்க. வணக்கம்னா அவங்க தான் சொல்லுவாங்க. வணக்கம், நன்றி. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பணம் மட்டும் ஒரு மனிதனுக்கு நோக்கல்ல, பணத்துக்கு அப்பாற்பட்டு மனித நேயம் இருக்கணும். அந்த மனித நேயம் மிக்க மனிதர் உயர் திரு பிடி செல்வகுமாரை உண்மையிலேயே மனசார பாராட்டுறேன். என்னை எதுக்கு இதுக்கு கூப்பிட்டாரு? சினிமா சம்மந்தம் எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சினிமாவுக்கு என்னை எதுக்குடா கூப்பிட்டாருன்னா அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் செஞ்சதில் சில விஷயங்கள் நானும் பண்ணியிருக்கேன். சமுதாயத்துக்கு நானும் பப்ளிக் சர்வீஸ், பணம் மட்டும் நம்ம நோக்கல்ல, பணத்துக்கு அப்பாற்பட்டு மனித நேயம் இருக்குன்ட்டு இது வரைக்கும் ஒரு 10,000 பேருக்கு ஹெல்மெட்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் நான். இந்த ஹெல்மெட்டை சும்மா கொடுத்தா அது கரெக்டாக போய் சேராதுன்ட்டு காவல்துறையும் நம்மளும் சேர்ந்து சாலை பாதுகாப்பு வாரத்தில் ரோட்டில் ஒருத்தர் ஹெல்மெட் இல்லாமல் வந்தாருன்னா அவரை கூப்பிட்டு சும்மா ஹெல்மெட் கொடுத்தா, ஓசல் கொடுத்தா சும்மா வாங்கிட்டு போடுவாங்க, அதோடைய வேல்யூ தெரியாது. அந்த ஹெல்மெட்டுடைய அவசியம் என்ன, எதனால ஹெல்மெட் போடணும் அப்படின்னு புரிதல் தன்மையோடு புரிய வச்சோம். நான் ஒரு குறும்படம் எடுத்திருக்கேன். 35 நிமிஷம் அந்த படத்தை பார்த்தாங்கன்னா அதான் பனிஷ்மெண்ட். அந்த படத்தை பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஹெல்மெட்டுடைய அவசியம் என்னன்னு தெரியும். சும்மா கொடுத்தா தெரியாதுன்ட்டு சாலை விதிகளை மதித்து தான் நான் வண்டி ஓட்டுவேன். எனக்குன்னு வீட்டில் ஒரு குடும்பம் இருந்துகிட்ருக்குன்னு எப்போவுமே யோசனை இருக்கணும். செல்ஃபோனில் பேசிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன், ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ண மாட்டேன். இப்படி ஒரு 30 வகையான நிபந்தனைகளுக்கெல்லாம் உட்பட்டு அவர் டிரைவிங் லைசன்ஸு, வண்டியுடைய நம்பரு எல்லாத்தையும் நோட் பண்ணி இது வரைக்கும் 10,000 பேருக்கு கமிஷன் ஆஃபீஸில் அந்த நம்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் சார். இது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணதுனால தான் நம்மளை கூப்பிட்ருக்காருன்னு இப்போ உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், அவரு 25 ஸ்கூல் பண்ணியிருக்காருன்னா நம்மளும் ஒரு 4 ஸ்கூலுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கனால தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காருன்னு. இந்த ஏவிஎம் தேட்டருக்கு ஏற்ற மாதிரி, ஏவிஎம் ஸ்டுடியோக்கு ஏற்ற மாதிரி கெங்கப்ப நாயுடு தேர் இருக்குது. அந்த தெருவில் ராமலிங்க ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு ஒரு நாள் ஒரு விழாவுக்கு போனேன். எல்லா பசங்களும் தரையில் உட்காந்துருந்தாங்க. இன்றைக்கி சமுதாயம் எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு, டெக்னாலஜி வளர்ச்சி எவ்வளவோ போயிடுச்சு. இன்றைக்கி தரையில் உட்காந்து படிக்கிறாங்கன்ட்டு அந்த பசங்களுக்கு அத்தனை பசங்களுக்கும் டேபிள் சேர் வாங்கி கொடுத்தேன். அதை தாண்டி கம்ப்யூட்டர் சிஸ்டம், ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்து, இப்படி நிறைய சமுதாய அக்கறையோடு செயல்பட்டுருக்கேன். அவர் கல்வியை பற்றி பேசினார். சினிமாவுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், இந்த கல்விக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. நான் அந்த கல்விக்காக ஒரு படம் ஒன்று எடுத்தேன் சார். சினிமாவை இப்போ எடுக்கலை, ஒரு நிமிஷத்தில் ஒரு படம் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு நிமிஷத்தில் யாராவது ஒருத்தர் படம் பண்ண முடியுமா? ஒரு நிமிஷத்தில் ஒருத்தருக்கு புரிதல் தன்மையோடு ஒரு படம் பண்ண முடியுமா?
ஒரு 4 டைரக்டரை வச்சுட்டு ஒரு கதை ஒன்று சொன்னேன். 60 செகண்டில் அதை சொல்லணும்னு சொன்னாங்க. இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், புரியுதான்னு மட்டும் பாருங்கள். ஒரு ஸ்கூலில் 5 பசங்க அப்படியே ஸ்கூலை விட்டு அப்படியே வெளியே வர்றாங்க. 5 பசங்க ஸ்கூலை விட்டு படிக்கிறாங்க. 10வது படிக்கிற பசங்க ஒரு 5 பசங்க வெளியே வராங்க. அதில் நடுவில் வர ஒரு பொண்ணு என்னுடைய பொண்ணு மாதிரி நினச்சிங்க. தோலில் பேக் போட்டிருக்காங்க. இப்போ இருக்க டெக்னாலஜி வளர்ச்சிக்கு அந்த மாதிரி பேக் ஒரு சைடு போடாமல் 2 சைடும் போட்டுக்கிட்டு வெளியே வராங்க. ஒரு காஸ்ட்லியான கார் டக்குன்னு வந்து நிற்கிது. அந்த காரில் அந்த ஒரு பொண்ணு மட்டும் ஏறி உட்காடுறாங்க. ஆனால் உட்காரையில் எய்த்தமாக இருக்க உள்ளே ஓட்டுறது டிரைவர் வந்து அவங்க அப்பா. அப்பா அப்படிங்கிற வண்டியில் ஏறி உட்காந்துடுறாங்க. இந்த 4 பசங்களுக்கு டாட்டா சொல்லிடுறாங்க. ஆனால் வண்டியில் உட்காந்து ஒரு செகண்ட் அப்படி திரும்பியில் எதிர்த்த மாதிரி பார்க்கல, ஒரு பொண்ணு தெருக்கூத்தாடி கயிறில் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்காங்க. கயிறில் பேலன்ஸ் பண்ணி கையில் குச்சி வச்சுக்கிட்டு அப்படியே அந்த குச்சியில் கயிறில் நடந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அவங்கள பார்க்குறாங்க. அந்த பொண்ணு அப்படியே நடந்து வந்து கீழே இறங்கி வராங்க. இறங்கி வந்து எல்லாத்துக்கிட்டையும் பிச்சை கேட்குறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட தட்டை நீட்டி பணம் போட்டுக்கிட்டு வராங்க. இந்த காரில் வந்து கரெக்டாக அந்த தட்டை நீட்டுறாங்க. காரில் உட்காந்துருக்க அந்த பொண்ணுடைய அப்பா ஒரு 10 ரூபா நோட்டு எடுத்து அப்படி போட போகிறாரு. இந்த பொண்ணு தடுக்கிறாங்க. போடாதீங்க அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க. எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்த பொண்ணு டக்குன்னு கதவை திறந்துட்டு வெளியே இறங்கி அந்த பொண்ணு கையில் இருக்க தட்டை பிடுங்கி தூக்கி வீசிட்டு இவ தோளில் இருக்க பேக்கை கழட்டி அவள் தோளில் மட்டி கல்வி கண் திறப்போம், கல்லாமை இல்லாமல் ஆக்குவோம், சமுதாய சிந்தனை கிங் மேக்கர்னு ஒரு நிறுவனத்தை நான் வச்சுருக்கேன். இது எதுக்காக சொன்னால் 60 செகண்டில் இப்படி ஒரு படம் எடுத்திருக்கேன். பணம் நம்ம நோக்கம் இல்லை, சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும். பணம் நிறையா சம்பாதிக்கலாம், அதை அள்ளி சாப்பிட முடியாது. ஒரு நண்பர் சொன்னார், நிறையா சம்பாதிக்கலாம், அதை அள்ளி சாப்பிட முடியாது. சமுதாயத்துக்கு என்ன பண்ணியிருக்கேங்கிறது ரொம்ப முக்கியம். நான் பண்ணுறது ரியல் எஸ்டேட் தான். கம்பெனி ஆரம்பித்து 20 வருஷம் இருக்குது. ரியல் எஸ்டேட்னு சொன்னாவே அதை பண்ணுறவங்க அத்தனை பேரும் புரோக்கர், மீடியேட்டர்னு ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அந்த தொழில் நான் பண்ணையில் நினச்சேன், என்ன நம்ம இந்த தொழில் வந்து இவ்வளோ நல்லா பண்ணுறோம், நம்மளை மீடியேட்டருங்கிறாங்க, புரோக்கருங்கிறாங்க. 4 பிளாட் விற்கிற வரைக்கும் எல்லோரும் நம்மளை மீடியேட்டர்னாங்க, புரோக்கர்னாங்க. 40 பிளாட் விற்றதுக்கப்புறம் என்னை பிஸ்னஸ் மேன் சொன்னாங்க. குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறேன், 4 பேர் நல்லா பார்க்குறாங்க. 400 பிளாட் விற்றதுக்கப்புறம் என்னை தொழில் எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய வாயும் அதே வாய் தான். அத்தனை பேர்த்தை சொல்ல வச்சுருக்கேன். இது பணம் நம்ம நோக்கம் இல்லை, சமுதாயத்துக்கு என்ன பண்ணுறோன்னு தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுனால என்னுடைய கம்பெனி பேர் கூட என் தேசம் என் மக்கள் என்ற இலக்குடன் தான் கிங் மேக்கர்ஸ் இந்த நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த அண்ணன் பிடி செல்வகுமார் மென்மேலும் 25 ஸ்கூலில் 250 ஸ்கூலுக்கு இந்த மாதிரி செய்ய என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு தொடர்ந்து என்னுடைய சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி, மேலும் இங்கே எனக்கு ரொம்ப பிரத்யேகமாக இருக்கு அண்ணன் ஏபிஜே அப்துல் கலாமுடைய அறிவியல் ஆலோசகர் பொன்ரஞ்சன் வந்திருக்காரு. அவருடைய அட்வைஸில் தான் நான் தொழில் பண்ணியிருக்கேன். நிறையா ஒரு சின்ன தப்பு, ரியல் எஸ்டேட்னு சொன்னாவே ஏமாத்துறது, ப்ராடு, பொய், பித்தலாட்டம். 20 வருஷம் தொழில் நடத்திருக்கேன். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணதில்லை. அதனால தான் அண்ணன் என்னை தொடர்ந்து பாராட்டிக்கிட்டு இருப்பார் எல்லா மேடையிலையும். நம்பிக்கை அப்படின்னா அது கிங் மேக்கர் ராஜசேகர் அப்படிங்கிறது. ஸோ அந்த வாய்ப்பை அண்ணன் இந்த மேடைக்கு வந்திருக்காங்க. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றிகள். மேடம் வந்திருக்காங்க. மேடம் நேரில் தான் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. பட் என்னுடைய ஆடு கூட ஒரு ஆடில் மேடம் நடிச்சிருக்காங்க. அது இன்றைக்கி தான் நான் நேரில் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. மென்மேலும் நிறைய சாதிக்கணும், சரித்திரம் படைக்கணும், இந்த சமுதாயத்தில் உயர்ந்து நிற்க என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாமே. நன்றி, வணக்கம்.